மெட்ராஸ் மெக்கானிக்கில் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஏர் கூலரை தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த ஏர் கூலரில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கூலர் ரன் ஆகும்போது ஒரு ஒரு மாதிரி நாய்ஸ் வருது. அந்த நாய்ஸ்னால் ரொம்ப அதிகமாக வரும். ரொம்ப கொஞ்ச நேரம் ஆகிட்ட உடனே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்ச நேரம் கழித்து நாய்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் மொத்தம் பேக் சைடில் 8 ஸ்க்ரூ வரும். அந்த 8 ஸ்க்ரூவும் நம்ம கழட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெஷ்ஷை எடுத்துக்கிறோம். பேக்கில் இருக்கிற மெஷ்ஷை இந்த ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஏர் கூலரில் நார்மல் வாட்டர் ஊற்றாமல் வெறும் உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்பேர்லாம் துரு பிடிச்சிரும். அது மாதிரி தான் நிறைய ஸ்க்ரூஸ் துரு பிடிச்சிருக்கு. ஸோ சில ஸ்க்ரூவை நம்ம உடச்சி தான் எடுக்கணும், வேறு வழி கிடையாது. ஒரு ஸ்க்ரூ இல்லை 2 ஸ்க்ரூ போகிறதுனால எதுவும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அட்லீஸ்ட் 2 ஸ்க்ரூ இருந்தாலே ஏர் கூலர் லாக் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம முடியாத ஸ்க்ரூவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த ஸ்க்ரூவை கழட்ட ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த ஸ்க்ரூவை உடச்சி தான் எடுக்க போகிறோம். நம்ம இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டுறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை புரியலன்னா நீங்கள் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரூ எந்த அளவுக்கு ரெஸ்ட் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த ஸ்க்ரூவை நம்மளால் கழட்ட முடியல, அதனால் நம்ம அதை மட்டும் உடச்சி எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. அந்த ஸ்க்ரூ ரொம்ப ரெஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்ப லாக் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம உடச்சி தான் எடுக்கணும். அதை உடைக்கலைன்னா நம்ம கழட்ட முடியாது. அதை வேறு வழி கிடையாது. அதை நம்ம ஸ்க்ரூக்கு பக்கத்துலேயே அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் உடைக்கும். அந்த பிளாஸ்டிக்கை உடைச்சிங்கன்னா ஸ்க்ரூ உள்ளே மாட்டிக்கும். அந்த பிளாஸ்டிக்கை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரெஸ்ட் ஆகிருக்குன்னு. இதில் 2 நடுவில் 2 கம்பி வரும். இது நார்மல் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுற ஃபோக்ஸ் கம்பியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம அந்த கம்பி எந்த அளவுக்கு ரெஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கம்பியை உடஞ்சி தனியாக வந்துடுச்சு. அந்தளவுக்கு உப்பு தண்ணி யூஸ் பண்ணதுனால ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம கழட்டி எடுத்துக்கிறோம். சைடில் அந்த கம்பியோட மிச்சம் மீதி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். இதில் எந்த இடத்துல நாய்ஸ் வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஸோ உப்பு தண்ணி யூஸ் பண்ணதுனால இந்த ஃபேனுக்கு உள்ளே இருக்கிற மோட்டருக்கும் இந்த ஃபேனுக்கும் ஜாயின் பண்ணுற இடத்துல உள்ளே அந்தளவுக்கு ரெஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஃபேன் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும். ஸோ அப்படி போயிட்டு வர்றதுனால அந்த பேக் சைடில் ரெஸ்ட் ஆகி துரு பிடிச்சிருக்கனால அந்த துருவில் டச் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஓடும்போது சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம போட்டு காட்டுறோம் பாருங்கள். அதாவது நார்மலாக சவுண்டு வரும். இப்போ நம்ம ஒரு சைடாக, அதாவது கிராவிட்டி இந்த பக்கமாக சாய்ச்சோன்னா சவுண்டு வராது. சவுண்டு வரல பாருங்கள். இப்போ அந்த பக்கமாக சாய்ச்சோன்னா, அதாவது ஃபேன் கீழேயே பார்த்த மாதிரி ஓடி இருந்ததுன்னா சவுண்டு வரல. ஸோ நார்மலாக வச்சோன்னா முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும்போது அந்த பக்கமாக போகும்போது அந்த ரெஸ்டான ஸ்க்ரூ மேலே, அதாவது ரெஸ்டான போல்டு மேலே படுறதுனால சவுண்டு அதிகமாக வருது. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற மேலே இருக்க பிளாஸ்டிக் கார்டை நம்ம கழட்டுறோம். இது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு நார்மலாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் எத்தனை ஸ்க்ரூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டுறது எல்லாமே தெரிஞ்சிடும். இதை ஒன்ஸு கழட்டிட்டு வேறு மாதிரியும் உங்களால் மாற்றி போட முடியாது, செட் ஆகாது. ஸோ அதனால் கரெக்டாக தான் போட முடியும். நீங்கள் கரெக்டாக எல்லா ஸ்க்ரூவும் கழட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரூ இல்லைன்னா பக்கத்தில் ஹார்ட்வேர் கடையில் வாங்கிக்கலாம்.
ஒன்ஸ் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா அதே ரஸ்ட்டான ஸ்க்ரூவே யூஸ் பண்ணாதீங்க. வேறு ஒரு நல்ல ஸ்க்ரூவாக வந்து யூஸ் பண்ணுங்கள். மேலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கார்டை வந்து கழட்டுறோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரஸ்ட்டாக இருக்கிறதுனால அதையும் வந்து சில இடத்துல நம்ம உடச்சி தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து ஏர் கூலருக்கு வந்து உப்பு தண்ணி, ரொம்ப சால்ட்டியான வாட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் அடிக்கடி கழட்டி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வந்து சால்ட்டியாக இல்லாமல் கார்பரேஷன் வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து எப்போவுமே வந்து ஏர் கூலருக்கு சால்ட்டியான வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் வந்து கழட்டுறோம். இது மாதிரி தான் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணால் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் இது மாதிரி தான் போராட வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை உடச்சி எடுக்கிறோம். அதாவது ஸ்க்ரூவை பொறுத்தவரையும் நீங்கள் உடச்சி ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் போடும்போது ஒரு புது ஸ்க்ரூவில் வாஷர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த ஸ்விட்சஸை வந்து கழட்டுறோம். ஸோ நம்ம சுவிட்சை வந்து மொத்தமாக கழட்ட போகிறது கிடையாது. அந்த இடத்த கழட்டி பேக் சைடில் இருக்கிற அந்த வாட்டர் ட்ரேவை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் வந்து சுவிட்சை வந்து கழட்டணும்னா உள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது நீங்கள் வச்சுருக்க எந்த ஏர் கூலராக இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு தடவை வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஒன்ஸு ஸ்க்ரூ இல்லைன்னா ஈஸியாக வந்துடும். ஸ்க்ரூ இருந்தால் தான் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரூ இல்லைன்னா ஈஸியாக வந்துடும், ஸ்க்ரூ இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கோ அதெல்லாம் வந்து கழட்டிக்கோங்க. ஸோ நம்ம இப்போது மோட்டருக்கு மேலே வர ஸ்க்ரூஸ்லாம் வந்து கழட்டுறோம். இங்கேயுமே வந்து நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்க ஸ்க்ரூலாம் ஓரளவுக்கு வரா மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 6 ஸ்க்ரூ இருந்தது. அந்த 6 ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டிட்டோம். இப்போ உள்ளே இருக்க ஹரிசாண்டல் லூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை படுத்தா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹரிசாண்டல் லூவர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கழட்டுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லூவர்ஸில் மொத்தம் வந்து 8 ஸ்க்ரூ இருக்கும், ரொம்ப சின்ன ஸ்க்ரூஸ். ஸோ ஸ்க்ரூவை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து லூவர்ஸ் வந்து டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பாக காற்று வரும் நீங்கள் மேலே கீழே தள்ளும் போது. ஸோ ஸ்க்ரூஸை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். மோட்டரை வந்து நம்ம அவ்வளோ கழட்டிலாம் க்ளீன் பண்ண வேணாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சர்வீஸுன்னு சொல்கிறது, இப்படி தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்ம மோட்டரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் நம்ம மோட்டரை கழட்டணும். ஸோ அதனால் வந்து மோட்டர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லாதனால நம்ம மேலோட்டமாக சர்வீஸ் பண்ணாலே போதும். உள்ளே இருக்க மோட்டர்ஸ்லலாம் வந்து அந்தளவுக்கு டஸ்ட்டு இருக்காது. அப்படி இருந்தாலுமே நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எல்லா டஸ்ட்டையும் வெளியே எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த சவுண்டை வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சுத்தியலோ ஏதாச்சும் ஒரு மெட்டல் வெயிட்டான ராடோ ஏதாச்சும் வச்சு நம்ம அந்த இடத்துல தட்டினோன்னா அந்த ரஸ்ட்டாக இருக்கிற ஸ்க்ரூக்கு மேலே இருக்கிற எல்லா ரஸ்ட்டும் வந்து வெளில வந்துடும். ஏன்னா அது 2 mm 3 mm தான் வெளியே வந்திருக்கும் ரஸ்ட்டு. ஸோ அதில் வந்து கான்டாக்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு ஓடும் போது சவுண்டு கேட்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை உடச்சி லைட்டாக எடுத்துட்டாலே போதும், சவுண்டு வந்து வராது. ஸோ இப்போ நம்ம வந்து மோட்டரில் வர ப்ளோயரை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்போ ப்ளோயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வாட்டர் வச்சு ஈர துணியை வச்சு துடைக்க போகிறோம். அதனால் முதல்ல ரஸ்ட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேக் சைடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈர துணியை நல்லா புழிஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சு தேய்ச்சிடாதீங்க. ஸோ லைட்டாக முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப புழிஞ்சிட்டு தேய்ங்க.
அங்கே இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஈஸி தான் இது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நம்ம வெர்டிக்கல் லூவர்ஸை வந்து கழட்ட போகிறோம். இது இந்த ட்ரை கிளாத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வெர்டிக்கல் லூவர்ஸை வந்து கழட்டுவோம். உங்களுக்கே தெரியும் ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததெல்லாம் எந்தெந்த இடத்துல டஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த எல்லா இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடை முடிச்சுடுங்க. ஒரு சைடு ஸ்டார்ட் பண்ணால் அந்த சைட்டை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த இடத்துக்கு போங்க. நீங்கள் வீட்டிலே வந்து இது மாதிரி ஈஸியாக வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து பெரிய மெக்கானிக்கலாக தான் இருக்கணும், இதுக்கெலாம் வந்து ட்ரெயின் ஆகணுன்னுலாம் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ வந்து லூவர்ஸை வந்து வெர்டிக்கல் லூவர்ஸை வந்து கழட்டுறோம். ஸோ இதில் வந்து ஒரு மோட்டர் வரும், ஸ்விங் மோட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்விங் மோட்டரை வந்து நம்ம கழட்டிட்டோம்னா இந்த வெர்டிக்கல் லூவர்ஸை வந்து இந்த வெர்டிக்கல் லூவர்ஸ் தான் வந்து நீங்கள் ஸ்விங்கை ஆன் பண்ணும்போது இந்த பக்கம் காற்று போயிட்டு வரும். ஸோ அந்த மோட்டரை வந்து நம்ம கழட்டிட்டோம்னா இந்த வெர்டிக்கல் லூவர்ஸை வந்து ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ நம்ம அந்த மோட்டரை கழட்டியாச்சு. இப்போ வெர்டிக்கல் லூவர்ஸை வந்து நம்ம கழட்டுறோம். இது வந்து பிளாஸ்டிக் உடஞ்சிரோலாம் பயப்படாதீங்க. ஏன்னா இது வந்து அதாவது நீங்கள் கம்பெனி ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து ஓரளவுக்கு டியூரபிலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வெர்டிக்கல் லூவர்ஸை வந்து கழட்டியாச்சு. உள்ளே அந்தளவுக்கு டஸ்ட்டு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். முதல்ல வந்து ட்ரையான ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு டஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ரை கிளாத்தை வச்சு தண்ணியில் புழிஞ்சிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை வச்சு துடைக்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து அந்தளவுக்கு எல்லா டஸ்ட்டையும் நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தண்ணி வந்து தேங்கி நிற்கிற இடம், அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கீழே தான் இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டி வச்ச பொருளெல்லாம், அதாவது லூவர்ஸு, வெர்டிக்கல் லூவர்ஸ், ஹரிசாண்டல் லூவர்ஸ், அப்புறமா அந்த வாட்டர் நிற்கிற ட்ரே எல்லாத்தையும் வந்து சோப் ஆயில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். இது வந்து நார்மலாக நம்ம பாத்திரம் துலக்கிற மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். நல்லா இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து சோப்பு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் கழட்டி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல காய வச்சுருங்க. தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம இதையெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு வாட்டர் ட்ரையர் ஓஸ் மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு தண்ணி தேங்குகிற இடத்துலையும் வந்து நம்ம சோப்பு வந்து அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மோட்டருக்கும் வந்து மோட்டரையும் சரி ஸ்விங் மோட்டரையும் சரி கொஞ்சம் மேலேயே எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம சோப்பு அப்ளை பண்ணி கிளியராக தேய்ச்சி கழுவுறோம். ஸோ இதை கழுவிட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரை நம்ம நாசில் ஒன்று எடுத்தோம் பார்த்திங்களா, அதை வந்து போட்டு முடிச்சுட்டு இதையுமே வந்து நம்ம கரெக்டாக ட்ரை ஆக்க விட்றோம். இந்த இடம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆனாலும் பரவாயில்ல, ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து ஒரு வேக்கம் மோட்ரு ஒன்று இருக்கும், அது தண்ணியிலே தான் இருக்கும், அதனால் அது பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் நம்ம கழுவி முடிச்சாச்சு. இதையும் இது வந்து ஸ்விங் லூவர்ஸ்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம இப்போ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். லூவர்ஸ் வந்து ஹரிசாண்டல் லூவர்ஸ் போடுறோம். ஹரிசாண்டல் லூவர்ஸில் 2 பிளாஸ்டிக் பீடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம டைட் பண்ணுறோம். இதில் வந்து 8 ஸ்க்ரூ வரும். ஸோ இருக்கிற ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிட்டிங்கன்னா அது லூவர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாண்டிங்காக நிற்கும். இல்லைன்னா நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக இறங்கிடும்.
இல்லை அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வரும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்காவாக டைட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் யூடியூப் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து ஹரிசன்டல் லூவர்ஸ் வந்து முடிச்சாச்சு. நம்ம வெர்டிக்கல் லூவர்ஸ் ஒன்று ஒன்றா கழட்டணும் பார்த்தீங்களா, அதை வந்து தனித்தனியாக மாட்டிக்கிறோம். இது மாட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எது கீழே போகிறது எது மேலே வருதுன்னு சொல்லிட்டு அதுலேயே ஆப்ஷன் வரும். அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நானே இந்த ஏர் கூலரை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கழட்டுறேன். ஸோ எனக்கே வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது மெக்கானிக்காலாக தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். நம்ம லூவர்ஸை வந்து மாட்டியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து மோட்ரு மாட்டணும். ஸ்விங் மோட்ரு வந்து மாட்டுறோம். ஸ்விங் மோட்ரு வந்து அவ்வளோ ஈஸி தான் மாட்டுறது. நீங்கள் எப்படி ஒன்ஸ் நீங்கள் கழட்டும் போது பொறுமையாக கழட்டினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸ்விங் மோட்ரு வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவுமே எல்லா ஸ்க்ரூவுமே வந்து ஒரே மாதிரி தான். அதாவது 2 ஸ்க்ரூ சின்னதாக இருந்ததுன்னா அது இந்த இடத்துக்கு வருது. பெரிய ஸ்க்ரூ நிறைய ஸ்க்ரூ வர்றதுலாம் வந்து பேக் சைடில் வருது. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரூவை மாற்றி போட்டாலும் எதுவும் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ ஈஸி தான் இது. ஸோ நம்ம ஸ்க்ரூவை மாட்டியாச்சு. இதை பீடிங்கை வந்து உட்கார வச்சு இதை டைட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பீடிங்கும் போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். நம்ம பீடிங்கு பேக் சைடில் வந்து லாஸ்ட்டாக பீடிங் மேலே போடுறதுக்கு முன்னாடி, கவர் போடுறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டான ஸ்க்ரூவை வந்து எடுத்துக்கிறோம். ரெஸ்டான ஸ்க்ரூ வந்து ஒரு நோஸ் பிளேயரோ இல்லை கட்டிங் பிளேயரோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். சில ஸ்க்ரூஸ் வந்து வராது. அப்போ வந்து நீங்கள் ஏதோ சின்ன டூல் வச்சு அடிச்சிங்கன்னா அந்த பக்கமாக வெளில வந்துடும். ஒரு ஸ்க்ரூ இல்லைனாலனா பரவாயில்ல. ஸோ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் எடுத்தாச்சு. ரெஸ்டான ஸ்க்ரூ. இப்போ நம்ம வந்து அந்த மோட்டரை வந்து ஸ்விங் மோட்டரை வந்து நம்ம மாட்ட போகிறோம். இது வந்து பிளாஸ்டிக், அதனால் ரொம்ப டைட்டு வச்சிடாதீங்க, வீரில் விட்டுரும். அதனால் வந்து ஓரளவுக்கு டைட் வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பும் போதே தெரியும், டைட் ஆகிடுச்சுன்னா விட்ருங்க. ஸோ நம்ம ரெஸ்ட்டை வந்து உடச்சி எடுத்ததுனால இப்போ சவுண்டு வரவே இல்லை சுத்தமாக. ஸோ அது ரெஸ்ட்டான போல்டு மேலே இந்த ஓடுற ஃபேன் வந்து காண்டாக்ட் ஆகிறதுனால தான் சவுண்டே வந்தது. ஸோ அந்த சவுண்டை வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கவர் வரும். அந்த கவரை கழட்டணும் பார்த்திங்கன்னா, அந்த கவரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிக்கிறோம். இதுலேயுமே வந்து மொத்தமே ஒரு 6 ஸ்க்ரூ வந்தது. 7 ஸ்க்ரூ வந்தது. மேலே 3, சைடில் 2, கீழே 3. ஸோ அந்த ஸ்க்ரூலாம் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். இந்த சைஸு ஸ்க்ரூ வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து இருக்கிற ஸ்க்ரூவை வச்சு 4 சைடு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டாச்சு. இது வந்து அந்தளவுக்கு வெயிட் இல்லாததுனால நம்ம பெரிய ஸ்க்ரூ தான் போடணுன்னு அவசியம் கிடையாது.
முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா ஸ்க்ரூவும் போடணுன்னு அவசியம் கிடையாது. இருக்கிற ஸ்க்ரூவை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மேக்கப் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம அந்த பைப்பையும் மாட்டியாச்சு, வாட்ரு பைப்பை. நம்ம கழட்டும் போது இந்த இடத்துல வந்து ஒரு கேபிள் டை ஒன்று இருந்தது. கேபிள் டை இல்லாதனால நம்ம ஒரு கம்பி போட்டு கட்டிக்கிறோம் அந்த ஒயரை. இல்லைன்னா அந்த ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் நவரும். அது போடலனாலும் பரவாயில்ல, போட்டால் கொஞ்சம் சேஃப் அது. ஒன்ஸ் நீங்கள் கழட்டும் போது திருப்பி மாட்டும் போது எல்லாமே பக்காவாக முடிச்சிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பக்காவாக முடிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, நல்லா ஓடும். அதுக்கப்புறம் அந்த சுவிட்சு கீழே நம்ம ட்ரேவை கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த போல்ட்டை வந்து நம்ம மாட்டிக்கிறோம். அந்த ட்ரேக்கு மேலே வந்த மூடி எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது சுவிட்சு வந்து ஒரு லாக் மாதிரி மொத்தமாக ஒரு 6 இடத்துல வந்து பிளாஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க. அது லைட்டாக மேலே வச்சு 2 தட்டு தட்டிங்கன்னா உள்ளே இறங்கிடும் அது. அடுத்தது வந்து இந்த ஓஸை வந்து நம்ம மாட்டிக்கிறோம், வாட்ரு போகிற ஓஸ் அது. ஸோ அந்த ஓஸு போடாமல் விட்டிங்கன்னா அந்த வாட்ரு வந்து ஃபேனில் விழுந்துடும். அதனால் ஓஸை கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருங்க. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்குறோம், சுத்தமாக சவுண்டும் வராது, எதுவுமே வராது. ஸோ அந்த சவுண்டு வந்து வந்ததுக்கு காரணம் அந்த ரஸ்டான இடத்து மேலே அந்த ஃபேனு காண்டாக்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு சவுண்டு வந்தது. ஸோ இப்போ நம்ம கிளியராக எல்லாத்தையும் அந்த ரஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணதுனால நல்லா ஓடுது. இப்போது காற்று வந்து இப்போது முன்னை விட இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வருது. ஏன்னா நம்ம இருக்கிற எல்லா ரஸ்ட்டையும் வந்து எடுத்துட்டோம். ஸ்விங்கில் வந்து எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து கீழே வந்து ஒரு மோட்டரில் வந்து நம்ம ஸ்க்ரூ கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம போட்டுருவோம். இதுதான் வந்து வேக்கம் மோட்ரு. இந்த வேக்கம் வந்து என்ன பண்ணும், தண்ணியை இழுத்து மேலே கொடுத்து அந்த பேக் சைடில் வந்து ஒரு மெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெஷ்ஷில் வந்து பட்டு கீழே வரும்போது காற்று அடிக்கும் போது அந்த காற்றை வந்து இழுத்து சில்லுன்னு கொடுக்குது. இந்த மோட்டரை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ மேலே வந்து அந்த மெஷ்ஷை வந்து நம்ம மாட்ட போகிறோம். இந்த மெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வச்சாலே போதும். இது 4 சைடு வந்து பிடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு டைட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம அப்படியே மேலேயே வச்சு அழுத்தி மாட்டிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஒரு வேளை முடியலன்னா நீங்கள் ஒரு சின்ன கயிறையை வச்சு கட்டிக்கலாம். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. அது அந்த பக்கமாக அப்படியே நின்னாலே போதும், சாயாமல் நின்னாலே போதும். இது ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால எனக்கு கயிறு வச்சு கட்டியோ இல்லை வேறு ஒரு கம்பி போடுற நிலமை வந்து வரல. அதனால் வந்து நான் வந்து எதுவுமே கம்பியோ இல்லை கயிறோ கட்டாமல் நம்ம அப்படியே மாட்ட போகிறோம். ஸோ நம்ம அந்த மெஷ்ஷை வந்து கரெக்டான பொசிஷனில் மாட்டியாச்சு. இப்போ வந்து அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ரூ மிஸ் ஆகுது. ஸோ மொத்தமே வந்து 4 ஸ்க்ரூ போடுற இடத்துல மட்டும்தான் நான் 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம இருக்கிற ஸ்க்ரூவை மட்டும் புதுசாக போட போகிறோம். இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். நீங்கள் பழைய ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேஷன் ஸ்பேர் விற்கிற கடையிலலாம் வந்து கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி இதே மாதிரி ஸ்க்ரூவை கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஹார்ட்வேர் கடையில் எல்லா கடையிலும் இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம மாற்றிட்டு வேறு ஒரு புது ஸ்க்ரூவாக போடுறோம். ஒன்ஸ் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா ரிட்டர்ன் போடும்போது புது ஸ்க்ரூ போடுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா போடுற ஸ்க்ரூவையும் வந்து நம்ம பக்காவாக டைட் பண்ணுறோம்.
ஸோ நம்ம பக்காவாக டைட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்க மெஷ்ஷு வந்து அந்த பக்கமாக சாஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம ஒரு ஃபோக்ஸ் கம்பியை வந்து உள்ளே விட்டு இந்த பக்கமாக இழுத்துக்கிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை மாட்டிட்டு மெஷ்ஷை மாட்டியாச்சு, வெளியே ஒரு மெஷ்ஷையும். இப்போ நம்ம போட்டு செக் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றுறோம். இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். இப்போ முன்னை விட வந்து காற்று வந்து நல்லா வருது ஃபேன்லேருந்து. இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏர் கூலர் இருந்ததுன்னா சர்வீஸ் பண்ணோன்னா நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். சில மாடலுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சர்வீஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஏர் கூலர் வந்து நல்லாயிருக்கும். வாங்கும் போதே இது மாதிரி பஜாஜ் அந்த மாதிரி கம்பெனியாக வாங்கிடுங்க. ஸோ நீங்கள் சைனா ப்ராடக்ட்லாம் வாங்கினீங்கன்னா அது ஸ்க்ரூலேருந்து எல்லாமே வந்து டேமேஜாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் வந்து ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ வாங்கும் போதே வந்து கம்பெனி தான் வாங்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.